விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது. பிசினஸ் சம்பந்தப்பட்டது பர்ஃபெக்டா ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா பண்றவங்க தொழில் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுல சிக்கல் இருப்பவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்ப இத்தனை நாளா கரெக்டா தான் போயிட்டு வந்தது, இப்பதான் சிக்கல் வருது, ஆடிட்டிங்கிறாங்க, மிஷின் வரல, கொடுத்த பணம் வரல, ஏன்னு தெரியலங்கிற மாதிரி. என்ன ரீசன்னா கேது பகவான் சனி கேது கிட்ட அந்த 2 கிரகம் எங்க இருக்கோ அது பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் தான் நடக்கும். அது தடங்கள். அப்ப அதுக்கு உண்டான பரிகாரம், ஏன் சிக்கல் நடந்தது, கூட்டா தனித்தா இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா தொழிலை டெவலப் பண்ணலாமா, தொழில் சம்பந்தப்பட்டதுல இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய காலம் வந்திருக்கு. கொஞ்சம் குருபலன் வரட்டும், 2 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்ப அதுக்குண்டான திட்டமிடல் மட்டும் பண்ணிட்டு வாங்க, எக்ஸிகியூஷன் தள்ளி பண்ணலாம். இருக்கிறதே இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்புடையது, வெளிமாநிலம் தொடர்புடையது, வேலையாட்கள் சரியாக அமைத்து செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்க அற்புதமா இருக்கும். எண்ணெய் சம்பந்தப்பட்டு, கட்டணம் சம்பந்தப்பட்டு, அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட அருமையா இருக்கு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. பூர்வீக சொத்து, ரொம்ப நாள்ல இருந்த ஒரு சொத்து தடைகள், அதெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி சரி செய்ய வேண்டியது. சார் ஹெல்த் பார்த்து தான் ஆகணும். பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது கண் பல் தொந்தரவு வர வாய்ப்புண்டு. இதுல கொஞ்சம் உடல் உபாதைகள் வருகிறது. அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது மருத்துவத்தின் மூலம் மருத்துவரை பார்த்து சரி பண்ண வேண்டியது காலகட்டம். மாணவர்கள் சூப்பர் டைம். மாணவர்கள் வீட்டில் வந்து படிக்க முடியாது, டியூஷன் போய் படிக்கணும். அதே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா தூரமா ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணவங்க, கவர்மெண்ட் கோட்டால் ட்ரை பண்ண, கவர்மெண்ட் கோட்டால் நிறைய பேருக்கு வாய்ப்பு. அப்ப அதுக்கு கவர்மெண்ட் கோட்டானா எங்கே எடுக்கணும், எந்த ஊர் அது நல்லா இருக்கும், 4-5 காலேஜ் நல்ல காலேஜ் இருக்கும், அதில் ஏதாச்சும் சப்ஜெக்ட் இப்போ இருக்கு. அதான் இவங்களுக்குன்னு அமைப்பு என்ன, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒருத்தங்க போல வேற சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக என்ன இருக்குது, அதையும் பாத்தியமாக பண்ண முடியும். அப்போ ஜாதகம் ரீதியாக பார்த்து தெளிவாக சொல்ல வேண்டியது உண்டு. மாணவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 10th +2ல என்ன படிக்கணும், என்ன சப்ஜெக்ட், இப்பயே பணம் கட்டிடலாமா, மேனேஜ்மெண்ட்டா, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்க. ரைட், இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.